பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் போது மலாயாவின் விடுதலைக்காகவும் தொழிலாளர் உரிமைக்காகவும் போராடி உயிரை விட்டவர் மலாயா கணபதி எனப்படும் S.A. கணபதி. அவர் தூக்கிலிடப்பட்டு 76 ஆண்டுகளாகிவிட்டது. கணபதியுடன் தோள் கொடுத்து நின்று உயிர் நீத்தவர் P. வீரசேனன். அவ்விருவரும் அப்போதைய PMFTU எனப்படும் அனைத்து மலாயா தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் அவர். கணபதி மற்றும் வீரசேனன் இருவரும் 1946 ஆண்டு முதல் 1948 ஆண்டு வரை மலாயா மீதின கொண்டாட்டங்களில் மிகவும் பரிச்சயமான முகங்கள் ஆவர். அந்த பேரணிகளின் போது அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்ட கோரிக்கைகளில் இன்று நமக்கு மிகவும் சாதாரணமாக தெரியும் பல்வேறு அடிப்படை தேவைகளும் அடங்கும். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர தூக்கம், தொழிலாளர்கள் கூலிகள் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக தொழிலாளர்கள் என்றே அழைக்கப்பட வேண்டும். மே 1 சம்பளத்துடன் கூடிய விடுமுறையாக அனுசரிக்கப்பட வேண்டும். தினக்கூலி உயர்வு உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். அவர்களின் தியாகம் நீண்ட காலமாக மறக்கப்பட்டுவிட்டது. இந்நிலையில் ஸ்லாங்கோர் ரவாங் பத்து ஆராங்கில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருவருக்கும் சிறப்பு நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்டது. 1930, 1940 ஆண்டுகளில் பிரபலமாக இருந்த முன்னாள் நிலக்கரி சுரங்க தொழிலாளர் விளையாட்டு கிளப்பில் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்குதான் போராட்ட காலத்தில் தொழிலாளர்களை பெரும் திரளாக திரட்டி கணபதி பல்வேறு நடவடிக்கைகளையும் கூட்டங்களையும் நடத்தினார். அதன் அடையாளமாகத்தான் அதே இடம் இந்த நினைவேந்தலுக்கு தேர்வு செய்யப்பட்டது. கணபதி மற்றும் வீரசேனனின் அசாதாரண கதையை கேட்க பல்லின மக்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உள்ளிட்ட 30 பேர் அருகிலிருந்தும் தொலை தூரத்திலிருந்தும் வந்திருந்தனர். நிகழ்வின் ஒரு பகுதியாக ஒரு பாரம்பரிய நடைப்பயணமும் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது பங்கேற்பாளர்கள் 1000 தொழிலாளர்களை பணியமர்த்திய நிலக்கரி சுரங்கத்தின் தடங்களை மட்டுமல்லாமல் சுரங்க பாதைகளுக்கான செங்கல் தொழிற்சாலை, மரம் அறுக்கும் ஆலை மற்றும் தொழிலாளர் குடியிருப்புகள் போன்ற பிற தொடர்புடைய தொழில்களையும் நேரில் கண்டனர். பலர் பயன்பெற்ற இந்நிகழ்வு இதே பத்து ஆராங்கில் தொடரவிருப்பதாக ஏற்பாட்டுக் குழுவைச் சேர்ந்த சந்திரசேகரன் கூறியிருக்கின்றார்.